நம்மளை அடித்து துன்புறுத்தி வேதனைப்படுத்தினாலுமே அந்த மக்களை எல்லாம் மன்னிக்கிற குணம் நமக்கு ரொம்ப சுலபம். இதெல்லாம் நடக்கிற விஷயங்கள். நான் அடியன் ஒன்றும் பெரிய ஒரு அதிசயமான விஷயத்தையெல்லாம் சொல்லலை. நம்ம தாத்தா கிட்ட கடன் வாங்கி, அதாவது கடன் நம்ம தாத்தா கடன் கொடுத்துருப்பாரு. அந்த கடன் வாங்கின ஆளு காணாமல் போயிருப்பாரு, கடன் திருப்பி கொடுக்கல. அவனுடைய பேரன் பேத்தி நம்மளோட நட்பு பாராட்டி பழகிட்டு இருப்பாங்க, நமக்கே தெரியாது. இப்படிதான் இந்த உலக நியதி. யார் எதிரி யார் நண்பன் அதெல்லாம் கணக்கே கிடையாது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உறுதி, எந்த ஒரு எதிரியா இருந்தாலும் சரி, ஏன் இரண்யகசிபு என்ற அந்த பெரிய கொடுங்கோல் அரக்கனின் மகனான பிரகலாதன் எவ்வளவு நல்ல உத்தமனாக இருந்திருக்கிறான். அவனுக்கு பகவான் அருள் செய்தான் இல்லையா? இரண்யகசிபு என்கிற அரக்கனுடைய பிள்ளைன்னு சொல்லி பகைமை பாராட்டினானா நரசிம்ம பிரபு பகவான்? பகைமை பாராட்டலையே. அப்ப எவ்வளவு எளிய விஷயமாக இந்த பக்தி என்ற இந்த ஒரு செயல், இந்த அற்புதமான ஒரு வாழ்க்கை அனுபவம் நமக்கு எத்தனை பிரச்சனை இருந்தாலும், நம்முடைய முன்னோர்கள் வழியாக தொன்று தொட்டு வருகின்ற எத்தனை பாவங்கள் இருந்தாலும் அத்துணையும் போக்கும் வண்ணம் இந்த பக்தி இருக்கிறது என்பதை அத்துணை பேரும் புரிந்து கொள்ள வேண்டும். ஜாதகத்தில்